ஸ்கூல்ல தனக்கு பிடிச்ச டீச்சரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சின்ன சின்ன குறும்புகள்லாம் பண்ற தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ரஜினி பெருசா கமல் பெருசா அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஜாலியான ஸ்கூல் பையன். அவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, லீவ் விட்டாலே போதும் அவங்க வீட்டில் வந்து வாழைத்தார் சுமக்கிற வேலைக்கு அனுப்பிடுறாங்க அப்படின்றது தான். அப்படிப்பட்ட ஒரு பையன் அவனோட வாழ்க்கையில என்னெல்லாம் சந்திக்கிறான் அப்படிங்கிறது தான் வாழை படத்தோட ஒன்லைன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு நவ். இது வந்து குட் பேட் அக்லி மூவி ரிவ்யூ சீரீஸ். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. தரமான சுபகாசி பட்டாசுகள் வாங்க சாய் கிருஷ்ணா கிராக்கர்ஸ். சாய் கிருஷ்ணா பட்டாசுகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் ஹோல்சேல் விலையில் வாங்கலாம். 8830127009 என்ற நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாழை படத்துல குட்டா என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மாரி செல்வராஜ் அவர்களோட 4வது படம். பொதுவாக வந்து இந்த மாதிரி மண் சார்ந்த படங்கள்லாம் எடுக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு படமா அப்டேட் ஆக கொஞ்சம் கொஞ்சமா அவங்க படங்கள்ல வந்து சினிமா தனங்கள் வந்து கூடிக்கிட்டே போகும். ஆனா அதெல்லாம் உடைச்சு திரும்ப ரூட்டடா ஒரு படம் கொடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலமும் அதோட கதைகளும் அந்த தன்மை மாறாம அப்படியே இந்த படத்துல வந்திருக்கு அப்படின்றது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த படத்தை ஏற்கனவே மாரி செல்வராஜ் வந்து என்னோட பயோபிக் தான் அப்படின்றது வந்து நிறைய பேட்டிகளில் சொல்லியிருந்தாரு. அது பார்க்கும்போது ஓகே, ஒரு வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கும் போல அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு சம்பவம், இது வந்து மாரி செல்வராஜோட வாழ்க்கையில் நிஜமாக நடந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே இம்பாக்டை கொடுக்குது. படத்தை திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. படம் வந்து சோகமாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய ஜாலியான விஷயங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து அந்த ஸ்கூல் பையன் டீச்சரை வந்து எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், அவனுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிச்ச டீச்சருக்கு என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற அந்த எபிசோட் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து ரஜினி ஃபேன், ஒருத்தர் கமல் ஃபேன். அவங்களுக்குள்ள அந்த ரெஃபரன்ஸ் வச்சு டைலாக்ஸு, அந்த முள்ளு குத்துற எபிசோடு ஒன்று வரும். அதெல்லாமும் ரொம்ப ஜாலியாக அந்த டைலாக்ஸ்லேயே வந்து ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. இதில் நடித்தவங்க எஸ்பெஷலி ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் தாண்டி அந்த சின்ன பசங்களாகட்டும், அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களே நடிக்க வச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டுமே ஒரு சிறப்பான நடிப்பை வந்து வாங்கியிருக்காரு மாரி செல்வராஜ். கேமரா ஒர்க்குமே அட்டகாசமாக இருந்தது. ஒவ்வொரு ஃப்ரேமே அப்படியே ஒரு சிறுகதை பார்க்குற மாதிரியான ஒரு சிறுகதை வந்து படமாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு காட்சி அமைப்புமே இருந்துச்சு. இசையுமே ரொம்ப பலம் சேர்த்துருக்கு இந்த படத்துக்கு. குட்டு மட்டும் தான் இருக்கா, பேடா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, மாரி செல்வராஜோட முந்தைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சா ஒரு சீன் இருக்கும். பரியரும் பெருமாளில் வந்து பரியனை வந்து அந்த ஒரு இதற்குள்ளே தள்ளி அடிக்கிற சீன் ஆகட்டும், அதே மாதிரி கர்ணனில் வந்து தனுஷ் போய் அந்த பஸ்ஸை உடைக்கிற சீனு, மாமன்னனில் சேரில் உட்கார வைக்கிற சீனு, ஏதாவது ஒரு சீன் வந்து ரொம்ப பஞ்சா இருக்கும். அது வந்து ரொம்பவே ஒரு பேசு பொருளாகும். அப்படி ஒரு சீன் இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். இது வந்து அவரோட லைஃப்பில் நடந்த சம்பவங்கள், ஒரு பர்டிகுலர் சம்பவம், அதை சுற்றி நடந்த சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரியே எடுத்திருக்காரு. ரொம்ப ஒரு மென்மையான, லேசான, சிம்பிளான ஒரு கதை தான் இந்த படம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கலையரசன் திவ்யா அவங்களோட லவ் ஸ்டோரி ஒன்றும் வரும். அது வந்து இந்த படத்தோட கதைக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் அடுத்து நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ணினதுக்கு அப்புறமும் கூட அது வந்து ஸ்லோ மோஷன்லேயே காட்டுறது அப்படின்றது வந்து அதை அவங்க ஒரு சின்ன டெக்னிக்காக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன இது. இந்த மாதிரி குட்டி குட்டி குறைகள் தான், இது ஒன்றும் பெரிய குறைகள்லாம் கிடையாது. மற்றபடி படமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அக்லியா இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் வந்து அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற குட் பேட் அக்லி ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் வந்து ஒரு 80 to 85% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேட் வந்து ஒரு 15%. அதுவுமே ரொம்ப துருத்தாத வகையில் கதையோட நீரோட்டத்தில் கலந்துக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த குறையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அக்லி வந்து 0% அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த படத்துக்கு நீங்க போகலாமா வேணாமா அப்படின்றத முடிவெடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு குட்டி FAQ. படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது ஆர்ட் படம் மாதிரி இருக்கு, இது வந்து என்கேஜ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா என்கேஜ் பண்ணோம். இதுல வந்து நிறைய சுவாரஸ்யமான சீன்ஸும் இருக்கு, ஜாலியான மொமெண்ட்ஸும் இருக்கு. சர்ச்சையா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாரி செல்வராஜோட முந்தைய படங்கள் வர மாதிரி இந்த இதுல கான்ட்ரவர்சியான டாபிக்கோ கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டோ எதுவும் கிடையாது. அதனால இதுல கான்ட்ரவர்சிக்கான வாய்ப்புகள் இல்லை. ஃபேமிலியோட இந்த படத்தை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் பார்க்கலாம். ஆனா கிளைமேக்ஸ்ல சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி அடுத்து வரப்போற படங்களுக்கு குட் பேட் அக்லி ரிவ்யூ பார்க்கறதுக்கு மறக்காம தமிழ்நாடு நவ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. தரமான சுபகாசி பட்டாசுகள் வாங்க சாய் கிருஷ்ணா கிராக்கர்ஸ். சாய் கிருஷ்ணா பட்டாசுகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் ஹோல்சேல் விலையில் வாங்கலாம். 8830127009 என்ற நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க.